சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மனோஜ் ரோகிணிய பார்த்துட்டு வந்தத நம்ம முத்து வீடியோ எடுத்து விஜயாவுக்கு அனுப்புனதுனால, விஜயா மனோஜ் மேல கோவமா இருக்கிறாங்க. மனோஜ் வந்த உடனே நான் அவ்வளோ சொல்லியும், அப்புறமும் அந்த பார்லர்காரிய போய் நீ பார்த்துட்டு வந்திருக்கனா என்ன அர்த்தம்? அப்படின்னு மனோஜ கேட்க, இல்லவே இல்ல நான் போய் பார்க்கவே இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வீடியோவ எடுத்து காமிக்கிறாங்க. வீடியோவ பார்த்த உடனே ஷாக் ஆகுறாப்ல நம்ம மனோஜ். அப்பவும் இது நானே இல்ல, இது ஏதோ ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம முத்து வந்துடுறாப்ல. அப்புறம் என்ன, அந்த வீடியோவ உங்க அம்மாவுக்கு அனுப்புனதே நான் தான்டா. நான் தான் அந்த வீடியோவே எடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் ஸ்ருதி அது வந்து கேமராவுல எடுத்த வீடியோ தான், ஏஐலாம் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அச்சச்சோ! நம்ம சமாளிக்க முடியாதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் அப்படியே பேச்சையே மாத்துறாப்ல. நான் ஒரு கிளையண்ட்ட தான் மீட் பண்ண போனேன். அங்க ரோகிணி வந்தா. அதனால தான் பார்த்து பேசணும். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி இப்படின்னு எதேதோ சமாளிச்சுட்டு அங்கருந்து ஓடிடுறாப்ல. விஜயாவுக்கு மனோஜ் மேல பயங்கரமான சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ மனோஜ் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதுக்கு அடுத்ததா நம்ம மீனாவோட அம்மாவையும், ஸ்ருதியோட அம்மாவையும் அங்க வர வச்சு நம்ம பாட்டி கல்யாண பேச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்த வச்சுக்கலாம். மண்டபத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு மண்டபத்துல வச்சா எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் தெரியும் இல்லையா அவங்களுக்கெல்லாம். ஸோ அதனால வீட்டுக்குள்ளாரையே கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொண்ணுங்க மாப்பிள்ளை வீட்ல இருக்கக்கூடாது. அதனால நீங்க அழைச்சுக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு நம்ம பாட்டி சொல்லி, மீனாவ அவங்க அம்மாவோடையும், நம்ம ஸ்ருதி அவங்க அம்மாவோடையும் பாட்டி அனுப்பி வச்சர்றாங்க. ஸோ இங்க நம்ம முத்துவும், ரவியும் இருந்துகிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முத்து புதுசா ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்றாப்லையாட்டுக்கு. ஸோ அந்த ஆபீஸ் ஓப்பனிங்க்கு நம்ம மீனாவும் வராங்க. மீனா வந்த உடனே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், "என்னம்மா புது பொண்ணு இங்க வந்திருக்க? மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதா?" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.